Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சபரிநாதன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷிய திகில் சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் அவருடைய லைஃப்பில் நடக்கும்போது அவருடைய லைஃபே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரிநாதன் அவருக்கு கல்யாணம் ஆகி 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவரு விவசாய வேலைகள் பார்க்கக்கூடியவர் தாங்க. ஃபுல்லாவே வந்து அவர் ஊர்ல என்ன விவசாய வேலை இருக்குதோ, இந்த மண்ணு வெட்ட போறது, குழி தோண்ட போறது, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவரு கல்யாணம் பண்ணி இருக்கிறது வந்து அவருடைய முறை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி முறை பெண்ணை கல்யாணம் பண்ணனால அவங்க நல்லா படிச்சிருந்துருக்குறாங்க. அவங்க நர்சிங் படிச்சிருந்துருக்காங்க. அதுலேயும் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் வேலையும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு 3 பிள்ளைகள். அவங்க வெளிநாட்டில் தான் இந்த டைமில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடந்துருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாள் காலையில் அவங்க ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் வயலுக்கு இந்த வரப்பு வெட்ட போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் போகிறாரு. அதுவும் அவருடைய வயல் கிடையாது, இன்னொருத்தருடைய வயல். ஒரு சம்பள காசுக்காக போகக்கூடியவர் தாங்க, கூலி தொழிலாளி தான். அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட காலை வேலை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் போயிடுறாரு. அப்படி போனவர் ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு முன்னால வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அவருக்கு அன்னைக்குள்ள சம்பளம் கிடைச்சிரும். அப்படி அந்த வேலையை செய்துட்டு இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு வரப்பு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வரப்பு வெட்டிட்டு இருக்கும்போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதாவது மம்பட்டி வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய ஏதோ கருங்கல்ல வெட்டுப்படுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இது என்னடா இந்த மாதிரி சத்தம் கேட்குது? அது ஒரு மணி அடிச்ச மாதிரி ஒரு சத்தங்க. அந்த என்னடா இது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அந்த மம்பட்டியை வச்சது அப்படியே ஒரு கிண்டி பார்க்குறாரு. இவ்வளவுதான் இருக்கும், ஒரு கை ஜான் அளவு தான் இருக்கும். ஒரு சிலை ஒன்று கிடைக்குதுங்க. அதாவது ஒரு வெங்கல சிலை. அதை எடுத்து பார்க்குறாரு. அது அந்த டைமில் வந்து பெருசாக அவருக்கு தெரியல. அது கொஞ்சம் சேரும் சகதியமாக இருக்குது. அதை கழுவி கிளியர் பண்ணிக்கிட்டு சரி ஒரு சைடில் ஒதுக்கி வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு ஃபுல் வேலையை முடிச்சிடுறாருங்க. அதாவது இந்த 10 மணிக்கு கஞ்சியெல்லாம் குடிப்பாங்க. அந்த கஞ்சியெல்லாம் குடிச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை முடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சிலையை கையில் எடுத்து பார்க்குறாரு. வெங்கல சிலையாக இருக்குது, சாமி சிலை மாதிரியே இருக்குது. சரி நம்ம பூஜை அறையில் கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சபரிநாதன் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் மத்தியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அந்த சிலையை கொண்டு வர்றாருங்க. கொண்டு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவங்களுடைய பூஜை அறையில் அதை வைக்கிறாரு. அப்படி வச்சுக்கிட்டு அவர் மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு கட்டிலில் படுத்து தூங்குறாருங்க. தூங்குனவருக்கு சாயந்தரம் வேலை ஒரு 4 மணி இருக்கும். அந்த டைமில் தன்னுடைய மூத்த மகள், அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, மகளுக்கு உடம்பு சரியில்லை, வந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது. அங்கேருந்து, அதாவது அவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி தான் காலேஜே இருக்குது. அதனால தன்னுடைய மகளையும் போய் பைக்கில் கூட்டிகிட்டு வர்றாரு. அதாவது ஸ்கூட்டி ஓட்டுவார். அப்படி ஸ்கூட்டி பைக்கை எடுத்துக்கிட்டு அவர் போய் கூட்டிகிட்டும் வந்துடுறாரு. வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது, தலைவலிக்குது, வாந்தியாக வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மூத்த பெண் சொல்கிறாங்க. சரிம்மா வா ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொல்லி அவங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மற்ற 2 மகளும், அதாவது 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே காய்ச்சலாகி வந்து இருக்கிறாங்க. என்ன இது காய்ச்சல், எல்லாருக்கும் வரிசையாக காய்ச்சல் வருது. மறுபடியும் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து வீட்லேயும் கொண்டு உட்கார வைக்கிறாரு.
ஆனா இந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க. யாருடைய அம்மானா, நம்மளுடைய சபரிநாதனுடைய அம்மா. அவங்க தான் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மனைவி வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு தேவையான வேலைகளை செய்து கொஞ்சம் 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 காசு சேமிக்கிறது வந்து அவருடைய பழக்கம் தாங்க. அதாவது தன்னுடைய உழைப்பும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் சபரிநாதன். அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய மகள்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாவை இவர் கூடவே வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருந்த மாதிரியே தெரியுதப்பா, வீட்டுக்குள்ள வரவே முடியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, இது வரைக்கும் அந்த ஃபீலை நான் அனுபவிச்சது கிடையாது, என்னதோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் மூட்டிட்டே இருந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லாமா, அது ஆல்ரெடி இப்போ இந்த காய்ச்சல் சீசன் மாதிரி போயிட்டு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே காய்ச்சல் வந்துருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடிய அறிகுறி மாதிரி தெரியுதுமா, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் காய்ச்சல் லைட்டாக இருக்குதுங்க. சரி, காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு அவங்களும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. யாரு? சபரிநாதனுடைய அம்மா. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதன் பிறகு மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ளாடி கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி இல்லாம ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வந்து அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலை செய்கிறது, அது செய்கிறது, எது செய்தாலும் சரி அவங்க கொஞ்சம் ஜாலியாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள பிக்கல் பிடுங்கல் அடி சண்டை உத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த 3 பொண்ணுங்களும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை விலக்கு தீர்க்கிறதே இவருக்கு ஒரு வேலையாகிட்டு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் படுத்த படுக்கையாட்டு அவங்களுடைய அம்மாவும் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மனதளவில் ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரி அடிக்கடி காய்ச்சல் அது இதுன்னு வருது. கிட்டத்தட்ட இந்த சிலையை கொண்டு வச்சு 2 மாத காலங்கள் ஓடி போயிருதுங்க. அதான் அந்த ஒரு சிலை கொண்டு வச்சார் இல்லையா, அந்த சிலையை வச்ச பிறகு ஒரு 2 மாத காலம் ஓடிடுது. வீட்டில் விளக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அன்னைக்கு அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த விளக்கு போடக்கூடிய விஷயமே நடக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க அம்மா வேற இப்படி படுத்துட்டாங்க இல்லையா, அதாவது சபரிநாதனுடைய அம்மாவும் படுத்துட்டாங்க. அவங்க என்ன கரெக்டாக விளக்கெல்லாம் போடுவாங்க. அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த அம்மா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்பா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, என்னன்னே தெரியல, என் உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு காய்ச்சல் எதுவும் இல்லை. ஆனா அவங்களால எந்திரிச்சு நடக்க வாங்க முடியல. ரொம்பவே உடம்பு வந்து வயசானவங்க இல்லையா, அதனால அந்த சாவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது. இருந்தாலும் அந்த இடத்துல அம்மா கிட்ட இருந்து பேசி சரி அம்மா நீ தூங்குமா, நான் கொஞ்சம் நேரம் இதில் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி அம்மா பக்கத்திலே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு சபரிநாதன். அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க அம்மா தூங்கவும் செய்திடுறாங்க. அதே மாதிரி மகள்கள் தூங்குனாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அவருடைய பெட்ரூம்ல போய். அப்படி பார்க்கும்போது அவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்மளும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் தூங்குறதுக்காக அவருடைய பெட்ரூமுக்குள்ளாடி நுழையிறாருங்க. அப்படி தூங்குறதுக்காக நுழையும் போது ஒரு சம்பவம் நடக்குது. இவருக்கு பின்னால திடீர்னு ஒரு 3 அடி சைஸ்ல ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போறத இவர் பார்க்கிறாரு. அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, இவர் உள்ள ஏறும்போது அவருடைய அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பீரோ கண்ணாடி வந்து இந்த வாசலை பார்த்து இருக்குங்க. அப்படி அந்த டோரை திறந்து போகும்போது அந்த கண்ணாடியில தான் சர்ட்டுன்னு ஏதோ ஒன்று இவருக்கு பின்னால கிராஸ் பண்றதை அவர் பார்க்குறாரு. என்னடா போச்சுது அப்படின்னு சொல்லி பின்னால திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அது போனது அவங்க அம்மாவுடைய அந்த சைடு, அவங்க அம்மா படுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரூமை நோக்கி தான் போச்சுது. சரி எதுக்கும் ஒரு அம்மாவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அம்மாவை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பெட்ரூமுக்கும் வந்துடுறாரு. பெட்ரூமுக்கு வந்த நேரத்துக்கு அவங்க மனைவி கால் பண்றாங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த டைமுக்கு தான் பேச முடியும் போல இருக்குது. அந்த டைமுக்கு கால் பண்றாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வீடு சுத்தமா அமைதியா தான் இருக்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, யாரோ பெருமூச்சு விடுறாங்க. அதுவும் இந்த எதையோ பார்த்து பயந்து பெருமூச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அப்படின்ட்டு கேக்குதுங்க. இதை கேட்டோன்னே ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணுமா, நான் ஏதோ சத்தம் கேட்குது, நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சபரிநாதன் அங்கேருந்து வேகமாக வெளியே வர்றாரு. அதாவது அவருடைய பெட்ரூமை விட்டு அவங்க அம்மா பெட்ரூமுக்கு தாங்க வர்றாரு. முதல்ல தன்னுடைய மகள்களை பார்க்குறாங்க. அங்கே அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா பெட்ரூமுக்கு வரும்போது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பார்க்குறாருங்க. என்ன அப்படின்னா, அம்மா அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஹைட்டுக்கு மேலே அப்படியே அந்த இடத்துல பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு கத்திட்டு கீழே போய் டபார்னு யாரோ தூக்கி அவங்கள கீழே போட்டது மாதிரி தாங்க இருந்து. அந்த நேரத்துக்கு டக்குன்னு கையை பிடிச்சிடுறாரு. கையை பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு சொல்லும்போது அவங்க மேலே சீலிங்கை பார்த்துட்டு கையை காட்டி
வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரம்மா கூப்பிடுற, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி அவங்க அம்மாவுடைய கண்ணை பார்க்கும்போது சாதா அவங்க அம்மாவுடைய கண் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப பார்க்கும்போது இந்த முண்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய கண்ணா இருக்குதுங்க. அம்மா என்னாச்சுன்னு சொல்லி உழுப்புறாரு. ஆனா அம்மா அவரு அந்த பேச்சு இதே இல்லைங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே கண்ணை அப்படியே மூடுறாங்க. மூணோன்னா மறுபடியும் உழுப்புறாரு, தண்ணீர் எடுத்து தெளிக்கிறாரு. எல்லாம் தெளிச்சு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க அவங்க அம்மாவுக்கு. முடிச்சு பார்த்துட்டா, எப்பா இங்க ஏதோ இருக்குதுப்பா, நம்மளை கொன்னு போடும் போல இருக்குது, சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த இடத்துலயே அவங்க அம்மாவுடைய உயிரும் பிரியுதுங்க. ஏன் அப்படின்னா அவங்களால அதுக்கு மேல பேசவே முடியல, அப்படியே இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்த உடனே இவரு பயங்கரமா கத்தி அழுதார் இல்லையா, அவங்களுடைய மூத்த மகள் எழுப்பி ஓடி வந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பாட்டி தவறிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவே, சரி ஓகேப்பா இனிப்ப என்ன செய்ய முடியும், அவங்க வயசானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி இருந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கால் பண்ணி அவருடைய தம்பி மற்றும் தங்கச்சிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அம்மா தவறிட்டாங்க, எல்லாரும் காலையில வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க யாருமே வெயிட் பண்ணல, உடனே எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க அம்மாவுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடியுது. அதன் பிறகு 16வது நாள் காரியம்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு தாங்க சம்பவம் வேற மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தன்னுடைய தங்கச்சி தம்பி கிட்ட இவர் எந்த விஷயத்தையும் சொல்லலை. இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல அவங்க தம்பியை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அன்னைக்கு அம்மாவுக்கு நடந்துச்சு, அம்மா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. ஆனா அது என்னது ஏது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, எனக்கும் கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்குது, வீட்டுக்குள்ள அடிக்கடி யாரோ நடமாடுற மாதிரி எல்லாம் நான் பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ இந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சபரிநாதனுடைய மனைவியும் வந்துட்டாங்க. அவங்க மாமியார் இறந்ததுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டுலதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 16 நாள் காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க இருக்க முடியலைங்க. ரொம்ப உடம்பெல்லாம் எரியுது, கண்ணு எரியுது. அதன் பிறகு முதுகுல யாரோ பட்டார்னு அடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒருவேளை உங்க அம்மா தான் இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மாமியாரையே சந்தேகப்படுறாங்க மருமக. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்கடி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அதை பெருசா நம்பல, ஆனா என்ன நடக்குன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாறி அந்த விஷயங்களை வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க மனைவி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2-3 நாட்களாட்டு அவங்கள யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க. யார மனைவி இருக்காங்க இல்லையா, சபரிநாதனுடைய மனைவியை வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க. அது நைட்டு நேரத்துல நடக்குது, எனக்கு அதை தாங்கிக்கிட முடியல, எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி எடுத்து சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க ஏதோ ஒண்ணுங்க இருக்குது அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க மூத்த மகள் வந்து அவங்க அதாவது அவங்க அம்மா நிக்கிறாங்க இல்லையா, கூட்டிட்டு போய் ரூம்ல கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அம்மா கிட்டத்தட்ட 2 மாத காலங்களாட்டு நான் என்னுடைய தங்கச்சி 2 பேரும் இந்த மாதிரி நைட்டு நாங்க இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். அது என்ன ஏதுன்னு தெரியல, அப்பா கிட்ட சொல்ல முடியாது, பாட்டி வேற இறந்துட்டாங்க, உங்ககிட்ட தான் எனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை அந்த பெண்களும் சொல்றாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, அவங்களையும் யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்களா நைட்டு நேரத்துல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்துல சபரிநாதன் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அம்மா சொன்னது அப்பதான் ஞாபகம் வருது, யாரையாவது கூட்டிட்டு வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மாந்திரிகரையோ ஏதாவது பூசாரியோ கூட்டிட்டு வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே தன்னுடைய தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம இங்க இருந்து யாரையாவது பார்க்க போகலாம் அப்படின்னு நினைச்சு தம்பிக்கு கால் பண்றாரு. தம்பி போனை எடுக்கவே இல்லை. சரி இருக்கட்டும், நம்ம 2வது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட விஷயத்த சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்த சைட்ல இருக்கிறாரு. அவர் கருப்பசாமி கோயிலுடைய பூசாரி தான், ஆனா மாந்திரிகரும் கூட. அவரை போய் நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்கூட்டியை எடுக்கிறாருங்க. அவருடைய ஸ்கூட்டியை எடுத்து அவங்க வீட்டு காம்பவுண்டை தாண்டதுக்கு முன்னால் அந்த ஸ்கூட்டி கரெக்டா அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த மதல் சோத்துல போய் டமார்னு இடிச்சிருதுங்க. இடிச்சதுல அவருடைய வலது காலில் பயங்கரமா அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. மறுபடியும் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர்றாங்க. யாரு மகளும் மனைவி எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னவோ தெரியலமா அந்த ஸ்கூட்டர் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நிக்கல, தன்னால போய் இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ அந்த மகள் மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, சரிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், ஃபர்ஸ்ட் மிச்சம் உள்ளதெல்லாம் 2வது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் ஏறி வீட்டை ஃபுல்லாக
வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க இருந்து நேர அவங்க தம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்க தம்பி வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா, எங்க வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் அந்த பிள்ளைகளும் சொல்றாங்க, இவங்களும் சொல்றாங்க. சரிப்பா, நமக்கு அந்த அவங்களுக்கும் அந்த கற்பசாமி கோவில் பூசாரியை பத்தி தெரியும், சரி நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அண்ணனுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதாவது சபரிநாதனுக்கு காலில் அடிபட்டிருக்குது இல்லையா, அதனால தம்பி மட்டும்தாங்க அங்க இருந்து அந்த பூசாரியை தேடி போறாங்க. இது காலையில கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி வாக்குல நடக்குது இந்த சம்பவம் எல்லாமே. அதன் பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போய் அந்த பூசாரியை பார்த்து அவரை கையோடவே கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது தம்பி வீட்டுக்கு வர்றாங்க. தம்பி வீட்டுக்கு வந்தோடனே அவர் என்ன பண்றாருன்னா, சரி வாங்க உங்க வீட்டுல போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் அந்த வீட்டுக்குள்ள வர்றாருங்க. காம்பவுண்டுக்குள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தவருக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. என்ன செய்யுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல அங்க என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவருடைய தம்பியும் போய் பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வேகமா ஓடி வந்துடுறாருங்க வீட்டுக்கு. வந்தவர் அந்த எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்த உடனே அந்த மாந்திரிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஏதோ தியானம் பண்ணிக்கிட்டு, அதாவது சில மந்திரங்களை ஓதிக்கிட்டு அங்க இருந்து 4 திசையிலேமாட்டு அந்த எலுமிச்சம்பழங்களை வீசுறாரு. ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுடைய சாவியை கேட்கிறாரு. வாங்கி ஓபன் பண்ணிட்டு, நீங்க யாரும் உள்ள வர வேண்டாம், எல்லாரும் வெளியே நில்லுங்க, நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாருங்க. அப்படி உள்ள போனவருக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ரொம்ப அதை எவ்வளவு வேகமா போனாரோ அதை விட வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இருக்கு, அதை என்னால எதுக்க முடியல, அது என்னதுன்னு என்னால கண்டு கூட பிடிக்க முடியல, ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறது மாதிரிலாம் வந்து சொல்றாருங்க. அது மட்டும் இல்லை, இதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய ஆசான் ஒரு ஆள் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 70-75 வயசு இருக்கும், அவரை போய் நான் கூட்டிட்டு வர்றேன், நீங்க இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், யாரும் இங்க தங்க வேண்டாம், நீங்க உங்க தம்பி வீட்டிலே தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை லாக் பண்ணி சாவியை கையில கொடுக்குறாரு. இவங்க கேட்டே லாக் பண்ணிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் கிளம்பி நேராக அவங்க தம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தம்பி வீடு 2 ஸ்டெப்பு மாடி வீடுங்க. அப்படி 2வது ஸ்டெப்ல வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்குன்னு தங்குறதுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே அவங்க தம்பியுடைய ஃபேமிலி இருக்குது, மேலே இவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த நம்மளுடைய சபரிநாதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து தூக்கமே வரலைங்க. மணி வேற ஒரு 11:30 தாண்டிடுச்சு. எப்பா தூக்கமே வரல, இடம் புதுசா இருக்கனால அப்படி இருக்குது போல இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில போய் காத்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. அப்படி மொட்டை மாடிக்கு வந்த பிறகு, அதாவது கிட்டத்தட்ட மணி 11:30 மணி ஆகுது. மொட்டை மாடிக்கு வந்தவங்க அவங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், அவங்களுக்கு லேடி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நலம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு சேரை போட்டு அந்த மொட்டை மாடியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க ஃபோன் பேசிக்கிட்டே அப்படின்னு நின்றுட்டு அங்க, அதாவது அந்த வீட்டுடைய காம்பவுண்டு கேட்டு சைடா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க காம்பவுண்டுக்கு உள்ளாடி 2 வேப்ப மரம் இருக்குது 2 சைட்லையும். அதன் பிறகு ஃப்ரீயா இடம் இருக்கும். அதாவது ஒரு 20 அடிக்கு பிறகு தாங்க வீடு இருக்குது. அதனால இவங்க மேல நின்று அந்த மொட்டை மாடியில் நின்று அப்படி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோன்ல. அப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு கேட்டை யாரோ ஏறி குதிச்சு உள்ள வர்றாங்க. ஆள் ஒரு 3 அடி ஹைட்டு தான் இருக்கும். கருப்பு அங்கி போட்டிருக்குது, அதாவது அங்கின்னு அந்த நைட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அந்த முகம்லாம் சரியா தெரியவே இல்லையா, அப்படியே நடந்து வந்துட்டே இருந்திருக்குது. அப்போ உடனே இந்த இடத்துல நம்மளுடைய சபரிநாதனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சபரிநாதனை கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா மணி 12 ஆகுது, இந்த டைம்ல யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி வந்து பார்க்குறாரு சபரிநாதன். அப்படி சபரிநாதன் பார்க்கும்போது அந்த நபர் நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல லைட் எல்லாம் நல்ல வெளிச்சமா இருக்கக்கூடிய இடங்க. ஆனா அந்த உருவம் வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. ஆள் ஒரு 3 அடி ஹைட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல சபரிநாதன் கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நபர் எதுவுமே சொல்லல. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு கீழே படுத்திருந்தா அவங்களுக்கு தம்பி இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு இந்த சத்தம் கேட்டு இருக்குது. அவரு டக்குன்னு லைட் எல்லாம் ஆன் பண்ணிடுறாரு. வேற லைட்டுகள், பெரிய லைட்லாம் இருக்குது. அந்த லைட்டை ஆன் பண்ண உடனே இந்த குள்ள உருவம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு மேல சரட்டுன்னு ஏறிடுதுங்க. அவர் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. என்ன எதுக்கு கத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. அப்ப இவர் மேல இருந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 3 அடி ஹைட்ல
ஒரு நபர் அங்கிருந்து நடந்து வந்தார். அதாவது கேட் எகிரி குதிச்சதை உன்னுடைய அண்ணி பார்த்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க. நான் யாருன்னு கேட்டேன். அதுக்கு முன்னால் அந்த வேப்ப மரத்துக்கு மேலே ஏற்றேன். ஏதோ திருட மாதிரி தெரியுது அப்படிங்கிறது மாதிரி அவரும் சொல்றாருங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவருடைய தம்பி என்ன பண்றாருன்னா, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே போய் நின்று அந்த டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. இந்த வேப்ப மரத்திலையும் அடிச்சு பார்க்குறாரு. 2 சைடு 2 வேப்ப மரம் இருக்குது. 2 வேப்ப மரத்திலையும் அடிச்சு பார்க்குறாரு. யாருமே இல்லை. இங்கே யாருமே இல்லைண்ணே, நீங்க போய் படுத்து தூங்குங்க, எதுக்கு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு தம்பி கத்திக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. மற்ற 3 பெண்களும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அடிக்கடி இந்த மாத லீவு வார லீவுலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைம்லலாம் தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு வர்றது வழக்கம். அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க ஆண்டுக்கு ஒருக்கா ஆவணிக்கு ஒருக்கா வரக்கூடியவங்க. இவங்க தங்குறதே கிடையாதான். இதுதான் முதல் தடவை. அப்படி இவங்க மேலே அந்த மாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இவங்க தூங்குறதுக்கு தூங்கல அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க 2 பேரும். அவங்க வந்து ஃபோனில் தான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கிறாங்க மனைவி. அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. கீழே இருக்கக்கூடிய லைட் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த லைட், அதாவது வீட்டை சேர்ந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு அவங்க தம்பி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு காம்பவுண்டில் வந்து 2 லைட் வச்சுருப்பாங்க. அந்த 2 லைட் எரியுது. அது அந்த வேப்ப மரத்தை தாண்டி அந்த பக்கம் தான் அந்த காம்பவுண்ட் இருக்குது. அப்படி அந்த லைட் வெளிச்சம் இருக்கு. அவங்க அந்த இடத்த பார்த்துக்கிட்டே ஃபோனில் தன்னுடைய தோழிகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுது, 12:30 மணிக்கிட்டலாம் ஆயிடுது. அந்த டைம்ல இவர் அந்த சேர்ல உட்காந்து இப்படியே லைட்டா கண் அசந்திருக்கிறாரு. யாரு? சபரிநாதன். ஆனா அவங்க மனைவியை ஃபுல்லா போன்ல அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜன்னல் கம்பி இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஜன்னல் ஓபன் பண்ணி போட்டிருக்காங்க. ஜன்னல் கம்பியில திடீர்னு 2 கைகள் அப்படி சரட்டுன்னு அந்த கம்பியை பிடிச்சி நிக்குதுங்க. பார்த்ததுதான் உண்டு. அவங்க ஆன்னு சொல்லி சத்தமே வரலையா, அவங்களுக்கு அந்த வாய்ஸ் வெளியே வரல. அப்படியே பார்த்து அப்படி நின்றுருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அது கிட்டத்தட்ட பயங்கரமா தன்னுடைய உருவத்தை காட்டியிருக்குங்க. அது ஒரு விகாரமான ஒரு முகமா இருந்திருக்குது. அதை பார்க்க முடியல. கொம்பெல்லாம் இருந்திருக்குங்க. 2 சைடு 2 கொம்பு இருந்திருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஆன்னு சொல்லி அவங்க கத்ததுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா கத்த முடியல. சரட்டுன்னு அவங்க முன்னாடி வந்ததுனால அப்படி மல்லாக்க அடிச்சு இவர் சேர்ல உட்கார்ந்துருந்தார் இல்லையா, இவருடைய மேலே போய் விழுந்துடுறாங்க. அவரும் கீழே விழுந்துடுறாரு, இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. என்னாச்சடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல எழும்புறாருங்க சபரிநாதன். ஆனா சபரிநாதனுக்கிட்ட பேச முடியல அவங்களால. அங்க பாருங்கன்னு சொல்லி இப்படி கையை மட்டும் காட்டுறாங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே பாக்குறாருங்க. அது அப்படி ஜன்னலை பிடிச்சிட்டு, அந்த ஜன்னல் ஹைட்டு தாங்க இருக்குது, கரெக்டா 3 அடி தான் அந்த ஜன்னல் ஹைட்ல அப்படி நிக்குது. நின்றுக்கிட்டு சொல்லி ஒரு மாதிரி நாக்கெல்லாம் வெளியே போட்டு நீட்டுதுங்க. இதெல்லாம் பார்த்து அவர் பயந்துடுறாரு. சரட்டுன்னு அந்த உருவம் அந்த இடத்துல காணாம போயிருது. அப்பா போயிடுச்சு, நம்ம ஜன்னலை சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு வந்த சபரிநாதன் என்ன பண்றாருன்னா, ஜன்னலை இப்படி கையை போட்டு இப்படி இழுத்தாரு பாருங்க. அதாவது வெளிப்பக்கம் தான் திறக்கும். அதை இப்படி ஜன்னலை இப்படி இழுக்கும் போது அதுக்கு இடையோட, அந்த கம்பிக்கு இடையோட கையை போட்டு இவருடைய தலைமுடியை சரட்டுன்னு பிடிச்சிருந்தது. பிடிச்சிட்டு அந்த கம்பியில வச்சு இடின்னு இடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மூக்கெல்லாம் உடஞ்சி இந்த இடம்லாம் அடிபட்டு ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருதுங்க. ஐயோன்னு கத்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தம்பி மேலே ஓடி வர்றாரு. ஏன்னா உள்பக்கமாக தான் ஸ்டேர் கேஸ் இருக்குது. மேலே ஓடி வர்றாரு. என்னாச்சுன்னு பார்க்கும்போது இவரை போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்குது. டம்முன்னு. ஆனால் அந்த தம்பிக்காரர் வந்து பார்க்கும்போது அந்த ஜன்னல் அந்த பக்கத்தில் யாருமே அவருக்கு கண்ணுக்கு தெரியலைங்க. இவர் தன்னைத்தானே தலையை போட்டு இடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓடி போய் சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுறாரு. என்னாச்சு கேட்கும்போது இவருக்கு மூக்கு வாயில ரத்தம். அவங்க மனைவியால பேசவே முடியல. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகுதான் விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுப்பா, நாங்க பார்த்தோம், அது எங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்து அலறவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க போட்ட சத்தத்துல தன்னுடைய 3 பிள்ளைகளும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க வேற என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் சுத்தி அவங்க அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டு கீழே போயிடுறாங்க. கீழே எல்லாம் அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அங்கே இருப்போம் எல்லாரும் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சித்தி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப்புன்னு சொல்லலாம். என்னன்னா அந்த அதிகார வர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து இந்த குடும்பங்கள்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அன்னைக்கு வேற வழி இல்லை, இருந்துதான் ஆகணுங்கிறதுக்காக விட்டுட்டாங்க போல இருக்குது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் கீழே தான் இருந்திருக்கிறாங்க. நடந்த விஷயங்களை திருப்பி ரிப்பீட் 2 பேரும் மாற்றி சொல்ல அந்த இடத்துல ரொம்பவே பயத்தின் உச்சத்துக்கும் போயிருக்கிறாங்க. அதன் பிறகு இவருக்கு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்லாம் அவங்க வீட்டில் இருந்திருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சு போட்டிருக்கிறாங்க. சரி, நாளைக்கு காலையில் எப்படி இந்த பூசாரியை பார்த்து இது என்ன பிரச்சனை, எங்கேருந்து வந்திருக்குது, எதனால இதை தீக்கணும், எப்படி தீக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடியமும் செய்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அங்கிருந்து போனார் தெரியுமா ஒரு பூசாரி, கருப்பசாமி கோயில் பூசாரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூசாரி ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு மிக்க ஒரு வயதான நபரை கூட்டிட்டு வர்றாங்க. அவரும் வந்து இறங்குறாரு. நல்ல காவி வேட்டி, காவி சட்டை, ருத்ராட்ச கொட்டை, நெத்தியில பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தனி மாந்திரிகரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் மாந்திரிகர் தான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகரை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயும் விடுறாங்க. சரிப்பா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த நைட்டு நடந்த விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி இருந்தது, அது இவ்வளவுதான் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாந்திரிகர் ஒரு விஷயத்த கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது இருந்து ஏதாவது பொருள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு வார்த்தை அதான் கேட்குறாரு. ஆனா நம்மளுடைய சபரிநாதனுக்கு இங்க ஒரு சிலை எடுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதை பத்தின ஞாபகமே இல்லைங்க. இல்லையே, நான் அந்த மாதிரி எந்த இதுவும் எடுத்துட்டு வரலையே, நான் அந்த மாதிரி எந்த கோயிலுக்கும் போகலை அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த நபர் வந்த உடனே சொல்லிடுறாரு, உங்க வீட்டுல முக்கியமான ஒரு சிலை ஒண்ணு இருக்குது அப்படின்னு. சிலைன்னு சொன்ன உடனே இவருக்கு ஞாபகம் வந்துருதுங்க. வயக்காட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு சிலை கிடைச்சது, அதை நான் வந்து சாமி சிலை, அதை கொண்டு வந்து நான் வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு. முதல்ல அதை தான் எடுக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க அந்த மாந்திரிகர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன உடனே 4 தேங்காய்கள் வாங்கி அந்த வீட்டை சுற்றி 4 திசை, 4 முக்குன்னு சொல்லுவாங்க, அந்த 4 திசையும் வைக்கிறாருங்க. வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், சூடம், திருநீர் இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு, நான் உள்ள போனோடனே இந்த சூடம் இருக்கு இல்லையா, அதாவது கற்பூரம், அதை வந்து பத்த வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தாங்க உள்ள போறாரு. வீட்டை திறந்து அவர் தான் உள்ள போறாரு. உள்ள போனவர் என்ன பண்றாருன்னா, அவர் உள்ள போன உடனே இந்த மாந்திரிகர், அதாவது இந்த கருப்பசாமி கோயிலுடைய பூசாரி மாந்திரிகர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொன்னது மாதிரி இந்த சூடத்தை எல்லாத்தையும் பத்த வச்சிடறாங்க. பத்த வச்ச அடுத்த செகண்ட் அவர் அந்த சிலையோட வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அது வெளியே வந்து அப்படி பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு சொல்றாரு, இது நம்ம ஊர்ல உள்ளது கிடையாது, இது தெலுங்கு தேசத்தை சேர்ந்தது அப்படிங்கிறாரு. ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திராவை சேர்ந்த ஒரு சிலை தான் இது. இது குட்டி சாத்தான வசியம் பண்ணி வச்சிருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து எதாவது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த சிலையை செய்து வச்சிருக்கிறாங்க. அப்படி செய்து அது அந்த குடும்பத்தையே அழிச்சிருக்கும். அதை எடுத்துட்டு வந்து எங்கேயாவது அந்த தூர போடுவாங்க இல்லையா, அதாவது வேலை முடிஞ்ச பிறகு தூர போடுவாங்க. அப்படி போட்டுட்டு போயிருக்கிறாங்க உங்க ஏரியா பக்கம். அப்போ ஆந்திரால இருந்து ஏதோ மாந்திரிகர் வந்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. வந்து செய்துக்கிட்டு அந்த வேலை முடிஞ்ச பிறகு இந்த சிலையை இந்த மாதிரி போட்டுட்டு போயிருக்கிறான். இதைத்தான் நீங்க எடுத்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணியிருக்கிறீங்க. அது எங்க இருக்குதோ அந்த இடத்த தான் நாசம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அந்த பெரியவர் தெளிவா எடுத்து சொல்றாருங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கை கால ஆட்டம் கொடுத்துரு. ஐயோ, நான் சாமி சிலைன்ல எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை கையில் எடுத்துட்டு வந்துருக்கிறாரு. எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே கடல் நீர் வேணும், அதாவது வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும், அதனால கடல் நீர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஃபோன் பண்ணி சில நபர்களை வர வச்சு, அதாவது அவருடைய தம்பி தான் சில பேரை வர வச்சு இந்த கடல் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 லிட்டர் தண்ணி வண்டியில வந்து இறங்குதுங்க. அது கடல் தண்ணி கொண்டு வந்து, உப்பு தண்ணி கொண்டு வந்து வீடு ஃபுல்லா தொளிக்கிறாங்க. ஃபுல்லாகவே கடல்லேருந்து நேச்சுரலாக கொண்டு வந்து வீடு ஃபுல்லாக தொளிச்சு க்ளீன் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் ஆக்கி அங்கே சில பூஜைகள்லாம் அன்னைக்கு நைட்டு நடந்திருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் இந்த சிலையை எடுத்துக்கிட்டு அந்த மாந்திரிகர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. மிச்ச வேலையெல்லாம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பசாமி கோயிலுடைய அந்த பூசாரி மாந்திரிகர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் செய்கிறாரு. அங்கே சில பூஜை புனஸ்காரம் எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து பெண்கள், அதன் பிறகு அவங்களுடைய சித்தப்பான்னு நான் சொன்னேன் இல்லையா, அவர் மட்டும் தான் அங்கே இருந்திருக்கிறாரு. இவருக்கு கூட இந்த மாந்திரிகர் கூட நம்மளுடைய சபரிநாதன் கூட போயிருக்கிறாருங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு சுடுகாட்டு பாதையை தாண்டி கொஞ்சம் தள்ளி போன உடனே இடுகாடு இருக்குங்க, அதாவது இந்த புதைக்கக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடம் போன உடனே அந்த சிலை இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து கரெக்டா அந்த கல்லறை தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு குழியை ஒன்று பறிக்கிறாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 3 அடி, அதாவது 3 அடி ஆழம், ஒரு 1.5 அடி தாங்க வீதி இருக்கும். அதை வந்து ஒரு பாறைக்கோல் கம்பி வச்சு குத்தி அதை கரெக்டாக மண்ணெல்லாம் எடுத்து அதை 3 அடி ஆக்குறாங்க. அதுக்கு உள்ள நிறைய விறகு துண்டுகள், அதாவது இந்த சிரட்டை விறகுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கொட்டாங்குச்சி, அதெல்லாம் உள்ள வச்சு இந்த சிலையை நடு பக்கமாக வச்சு சில மந்திரங்கள் சொல்லி அந்த இடத்துல நெருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போடணும். அதாவது நெருப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே எரியக்கூடிய எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாருங்க. அவர் மந்திரம் சொல்லி சொல்லி ஊற்றி 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 கிட்டத்தட்ட டைம், இந்த சம்பவம் நடக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் வேலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நள்ளிரவு 12:30 மணி ஆகுதுங்க. அப்படியே ஃபுல்லாக அது வந்து அந்த நெருப்பு போட்டு எரிச்சிட்டே இருக்கிறாங்க. உள்ள அது உருகுமா அப்படின்லாம் தெரியல, ஆனால் நெருப்பை போட்டு எரிச்சு பயங்கரமாக அந்த சிலையை வந்து அவர் ஹீட் பண்ணிடுறாரு. ஹீட் பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து சுத்தமாக அழிக்கிறது மாதிரி சில விஷயங்கள், இளநீர், பன்னீர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளாடி ஊற்றி அதுக்கு மேலே மண்ணை போட்டு
வாழை இலை வச்சு அதுக்கு மேல தேங்காய் வச்சு தேங்காய் குடுமியோட வச்சு அதுல பூ சுத்தி அதன் பிறகு கீழே சந்தன குங்குமம் அது இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல இந்த பூஜையை வந்து ரொம்ப இதாட்டு பண்றாரு. அதன் பிறகு அந்த இதை எடுத்துடுறாங்க. அதாவது இந்த கும்பம் மாதிரிலாம் வச்சாங்க இல்லையா, தேங்காய் அது இதெல்லாம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 சாவக்கோழிகள் வாங்கியிருக்கிறாங்க. அதை அந்த மண்ணுக்கு மேலேயே வெட்டி அப்படியே ஊத்திடுறாங்க. அதை ரத்தத்தை இது பண்ணி விட்டுறாங்க. விட்டுக்கிட்டு அந்த இடத்த ஒரு மாதிரி ஒரு தகிடை வச்சு, அதாவது எந்திர தகிடு மாதிரியான ஒரு தகிடை வச்சு மண்ணுக்கு உள்ளாடியே அப்படியே அமுக்கி அதுக்கு மேல சிமெண்ட், ஜல்லி, மணலுன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வந்து நல்லா கரைச்சி ஜம்முன்னு அதுக்கு மேலே ஊற்றி சீல் பண்ணி முடிச்சிடுறாருங்க. முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல யாரும் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக மேலே அதில் வந்து தமிழில் அந்த நபர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த இடத்த எக்காரத்தை வந்து தோண்டாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அது யாரும் தோண்ட மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தாருங்க. ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாமே அந்த இடத்துல நடந்து முடிஞ்ச பிறகுதாங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதன் பிறகுதாங்க கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த சம்பவத்தை நமக்கு சபரிநாதன் நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. அவருடைய லைஃப்பில் நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவம் அவருடைய லைஃபே ஒரு நிமிஷம் புரட்டி போட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சபரிநாதனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.